பின்னால் சொல்கிறார். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ கேட்கறதுக்கு தயாராக இருக்கான் ஹரி. விவேகானந்தர் கேட்கறதுக்கு குருநாதர்கிட்ட கேட்கறதுக்கு தயாராக இருக்கு. என்னமோ நீ கேட்க வரீங்க, என்ன விஷயம்? நாளைக்கு வா, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு வாட்ட. ஆஹா, நீ கேட்கலான்னு பார்த்து நாளைக்கு வர சொல்லிட்டாரு. சரி, இதுக்கு மேலே பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே பேசாமல் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். மறுநாள் வர்றார், மூணாவது முறை வர்றார், தொடர்ச்சியாக வர்றார், மூணாவது முறை வர்றார். மூணாவது முறை வரும்போது இன்னொரு கேள்வி கேட்கிறார். எப்படி கேள்வி தான் கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்டு முடிச்சாச்சு. என்ன கேள்வி? முதல் கேள்வி கேட்டது துறவி ஆகணும் அவர்கிட்ட கேட்கிறார். ரெண்டாவது இப்போ கேட்க போறாரு. அதோட சரி, அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். இப்போ கேட்கறது முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி கேட்க போறாரு தெரியுமா? விடுதலை வரை ஆடி போயிட்டாரு, அசந்து போயிட்டாரு. என்னப்பா நீ என்ன கேட்க வந்தது? அதான் நான் கேட்க போறேன். இவருக்கு ரெண்டு சந்தேகம் இருக்கு. ஒன்று துறவி ஆக முடியுமான்னு கேட்கிறாரு. குரு மூலமாக தான் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இப்போ கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா? அந்த வயசில் கேட்குற கேள்வி அது யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்குறாரு தெரியுமா? நான் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், முடிவு எடுத்துட்டேன். இன்னொன்று என்ன தெரியுமா? பெண்களையே நான் பார்க்கவே பிடிக்கல. அந்த வயசில் பேசுகிற பேச்சா? பெண்களையே பார்க்கறதுக்கே பிடிக்கல, பெண்களை கண்டாலே பிடிக்கல. நான் என்ன செய்யறது? எங்கே போய் பாடுறது? பெண்கள் இல்லாத உலகம் எங்கே இருக்கு சொல்லுங்க.